அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் மீண்டும் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். தொடர் சந்திப்புகள் நிகழ்ந்து வருகின்றன. செயற்குழு கூட்டம்லாம் நடந்திருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலங்கிறத பார்க்குறோம். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது குறித்து நமக்கு என்ன தகவல்கள் கிடைக்குது பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், ஃபைனல் ஆயிடுச்சா? எப்போது மார்க்சிஸ்டுக்கான இடங்கள் இறுதியாகும்? என்ன சொல்லப்படுது, என்ன பேசப்பட்டது இந்த மீட்டிங்கில்? திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் 2 பேருமே ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது தொகுதி வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நேற்றைய தினம் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சு பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது எங்களுக்கு நாங்க சிபிஎம் உடைய மாநில குழு குறைந்தது 6 தொகுதி வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக தொகுதியை குறைச்சிக்கிறோம், அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நீங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில ஒரு எண்ணிக்கையை குறைக்கணும், 5 அப்படிங்கிற எண்ணிக்கையை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் நாங்க மறுபடியும் மாநில குழுவோட ஆலோசிச்சு முடிவை சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சண்முகம் அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சு பேசியிருந்தார். சந்திப்புக்கு பிறகு இப்போது திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே எண்ணிக்கை 5 அப்படிங்கிற நம்பர் உறுதி செய்யப்பட்டு 2 தலைவர்களும் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில மொத்தம் 7 கட்சிகளோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து 7 கட்சிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக 48 தொகுதிகளை இதுவரை கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ரமேஷ், மார்க்சிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருந்தா ஒரு தொகுதி எங்களுக்கு சென்னையில வேணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய மாநில கூட்டத்தில் பேசப்பட்டது. அந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்களா முதல்வர்கிட்ட? சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்க சென்னையில தொகுதிகள் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் ஒரு ஆலோசனை நடைபெறும். ஏன்னா கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சென்னையில தொகுதி வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு சென்னையில தொகுதி கொடுத்திருந்தாங்க, மற்ற கூட்டணி கட்சிக்கு சென்னையில தொகுதி கொடுக்கல. ஆனா இந்த முறை திமுக எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த ஆலோசனைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில ஒரு தொகுதி வேண்டும்ங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல தான் அது அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்தாக்கும் போது நமக்கு தெரிய வரும். ஆனா கடந்த முறை திமுக கூட்டணியில 6 இடங்கள்ல போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் இந்த முறை 5 இடங்கள்ல போட்டியிடுது. ரைட், நன்றி ரமேஷ். கூடுதல் விவரங்களுக்கு 5 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் ஒப்பந்தத்தையும் நம்ம பார்க்கிறோம். திரு சண்முகம் அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கையொப்பமிட்ட அந்த சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே பாணியில தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.